வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு கண்டென்ட் போட்டு. ஏன்னா டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் ட்ராவல்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல, டைம் இல்லை. அண்ட் மோரோவர் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ட்ரையத்லானுக்கு நான் ட்ரெயின் ஆகிருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்போ ரேஸ் சைன் அப் பண்ணியாச்சு, அயன்மேன் 5150 சென்னையில். ஸோ ஜனவரி 11th. அதனால் அதை நோக்கி கொஞ்சம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கிறதுனால பெருசாக கண்டென்ட்ஸ் எடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் பர்சனல் ட்ராவல்ஸ் அண்ட் ஒர்க் அதெல்லாம் இருக்கிறதுனால பண்ண முடியல மக்களே. ஸோ எஸ், ஸோ இனிமேல் மோஸ்ட்லி இந்த மாதிரியான வீடியோஸ் எடிட்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி லைவாக என்ன பண்ணுறேங்கிறத போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் டைம் பூலில் யாருமே இல்லை. காலையில் இப்போ அரௌண்டு 5:55 ஆச்சு. நான் யூஸ்வலி 5 o'clock எழுந்திரிச்சு 5:35க்கு கிளம்பி ஒரு 5:45 பூல் வந்துடுவேன். வந்துட்டு ஒரு 10-15 minutes ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு 6 o'clock ஸ்விம் செஷன் ஆரம்பிக்கும். இன்றைக்கி பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஆக்சுவலாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் உங்களுக்கு செஷனே ஆரம்பிச்சிருப்போம். பாருங்கள், காலியாக இருக்குது. உங்களுக்கு என்டையர் பூலும் நம்மளுதுங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எஸ், ரீசெண்டாக ஈவெண்ட்டு கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த ஸ்டேஜஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 50 மீட்டர் பூலில் மக்களே. ஸோ ப்ராப்பர் உங்களுக்கு என்னென்னா ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸு, ஸ்டேட் லெவல்ஸுக்கெலாம் ட்ரெயின் பண்ணுவாங்க அத்லீட்ஸை. ஸோ அந்த மாதிரி பூல். ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால இதே மாதிரி சுச்சுவேஷன் இன்னும் அமையாதுங்கிறதுனால தான் வீடியோ எடுத்த மக்களே. ஸோ கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ப்ராபப்ளி ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் எங்களே ஜனவரி 11th அப்புறம். அதுக்குள்ளே என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி என்னோடய ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு அண்டு டைம் இருந்துச்சுன்னா அதர் ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணுவோம் மக்களே. ஸோ எஸ், இப்போதைக்கு எனக்கு ஸ்விம் லெக் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஸ்விம் எனக்கு நியூ ஆக்சுவலாக. அண்ட் ரன் எனக்கு செட் ஆகாது. ஸோ ரன் அண்ட் ஸ்விம் லெக்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் சைக்கிளிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ வீக்லி 2 to 3 செஷன்ஸ் சைக்கிளிங் செஷன் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதான் மக்களே, பார்ப்போம். முடிஞ்சால் ஸ்விம் கூட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வரேன். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா, சண்டே மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும்னு. ஸோ சண்டேஸ் இனி ஸ்விம்மு எப்படி கவர் ஆகுதுங்கிறது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா, நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் கேப் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மக்களே. ஸோ எஸ், see you soon. நிறையா கேட்டிருந்தீங்க செயின் வேக்சிங் அண்ட் ஆக்சசரிஸ் அண்ட் இன்னும் நிறையா விஷயத்தை பற்றி, சைக்கிளிங் பற்றி கேட்டிருந்தீங்க. டைம் வேணும். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இன்ஃபேக்ட் செயின் கூட வேக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி 2 செயின் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 3வது செயின் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யூஸ்வலி 3 செயினும் சேர்த்து தான் பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுவேன். ஸோ எஸ் மக்களே, அதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கேண்டிடாக எடுக்கலாங்கிறது தான் ஐடியா. கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ரேஸ் முடிகிற வரைக்கும், ஏன்னா அதுக்கு தான் டைம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ see you soon. Keep moving. Bye.